கையல்மா, இனி மன்னிச்சிருமா. இன்னைக்கு நிஜமா உன்னை சமாதானம் பண்ணக்கூடிய மனநிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நிஜமா இல்லை கையல்மா. உன்னை காதலிச்ச காலத்துல இருந்து இப்போ உன்னை நான் மனைவி ஆக்கிட்டேன். இப்போ வரைக்குமே நமக்குள்ள நிறைய சண்டை வந்திருக்கு. நீ சண்டை போட்டிருக்க, நான் சண்டை போட்டிருக்கேன். நமக்குள்ள எவ்வளவோ ஆர்குமெண்ட்லாம் வந்திருக்கு. நீ காரணமே இல்லாம கூட சண்டை வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கூட உன்னை நான் சமாதானம் பண்ணாம இருந்ததே இல்லை. உன்கிட்ட நான் சண்டை போட்டாலும் சரி, நீ சண்டை போட்டாலும் சரி, அன்னைக்கு நைட்டே வந்து உன்னைய பார்த்துருவேன், உன்னை சமாதானம் பண்ணிடுவேன். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல கையில். நிஜமா உன்னை சமாதானம் பண்ணணும்னு அடிமனசு சொல்லுது. இருந்தாலும் அந்த மைண்ட் செட் என்கிட்ட சுத்தமா இல்லை. என் மன்னிச்சிரு கையில். நிஜமா என்னால் முடியாது. உன்கிட்ட வந்து எப்பயும் போல உன்னை சமாதானம் பண்ணுவேன் பத்தியா, அப்படி என்னால் சத்தியமா முடியாது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சண்டை வரும். உன்கிட்ட நான் ஏதாவது கோவப்பட்டுருவேன். மன்னிச்சிருமா, என்னால் முடியாது. மன்னிச்சிரு. சொல்லுவீங்க என்னை ஏதாவது திட்டிட்டா நீ கோச்சுக்கிட்டா வந்து சமாதானம் பண்ணுங்க உடனே அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு வர மாட்டீங்கல்ல? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? அவ்வளோதானே? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதே மாதிரி தானே பண்ணுறீங்க. என்கிட்ட வந்து பேசுவீங்கல்ல, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. பேசாட்டே பரவாயில்ல, அப்படியே இருந்துக்கோங்க. வந்து பேசுகிறேன் அவ்வளோ கோவப்படுறீங்க. நான் அப்படி என்ன பண்ணேன்? நீங்க எதுக்காக அப்படி கோவப்படுறீங்க? இல்ல மதியம் நடந்ததுக்கா? நீங்க தானே சமாதானம் பண்ணீங்க மதியானம். அப்புறம் என்ன திருப்பி மறுபடியும்? சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இப்படி கோவப்பட்டுக்கோங்க. நீ ஒன்றும் சமாதானப்படுத்த வேண்டாம். யாரும் அப்படி ஒன்றும் தேவையில்லை. நான் நீ சமாதானம் ஆக மாட்டேன். நீங்க எந்த பேச மாட்டீங்கல்ல, போங்க. இங்க பாரு, பால்கனியில் தான் உட்காந்துருப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும். மறுவாதே எஞ்சி வந்து படுத்துடு. இன்னைக்கெல்லாம் நான் சமாதானம் பண்ண வரமாட்டேன். நான் என் டென்ஷன் பண்ணி பார்க்காத. அங்கேயே உட்காந்துட்டு என் டென்ஷன் பண்ணி பார்க்காத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வந்து பேசாம படுத்துடு. வரமாட்டீங்கல்ல? நீ சமாதானம் பண்ண வரமாட்டீங்கல்ல? இப்போ எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. நீ சமாதானம் பண்ண தோணலைல? நானும் வரமாட்டேன். ஏன்னா நீங்கள் அங்கேயே படுத்துக்கோங்க. நான் இங்கே தான் படுக்க போகிறேன். இல்லாட்டி நான் சோனி ரூமில் போய் படுத்துப்பேன். ஒன்றும் தேவையில்லை. நான் அங்கே வரமாட்டேன் உங்ககிட்ட படுக்கிறதுக்கு. நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நாளைக்கு பாருங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பார்த்துட்டே இருங்க. இப்பயும் நாங்கள் வரமாட்டேன். எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா சோனி ரூமுக்கு போய் படுத்துப்பேன். நான் அங்கே வரமாட்டேன். டேய் தம்பி, உனக்கு சரியான இருந்தாண்டா எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு. ஏக்கா கவலைப்படுற? எங்களை நினைச்சே இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது. அது சரியா போச்சுல. ஏண்டா எத்தனை வயசானாலும் நீங்க என் தம்பிங்க தானடா. அப்புறம் எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும் நினைக்கிற? சரிக்கா சரிக்கா, அதெல்லாம் நீ கவலைப்படாத. நீ எங்களை பற்றி கவலைப்படுவேன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் உன்னுடைய வேண்டுதல் வந்து எங்களை எப்பயுமே காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கும். நீ எப்பயுமே எங்களை பாதுகாத்து தானே இருக்க. அப்புறம் என்ன? ஏமாமா ராஜேந்திர எங்க காணோம்? என்னாச்சு மாமா? அது ஒன்றும் இல்லைப்பா, அப்பாவை தான் பார்க்க போயிருக்கான். ராஜேந்திரா, கவினு எல்லாம் போயிருக்காங்க. இன்னும் மாமாவுக்கு சரியாகவே இல்லை. என்ன செய்யறது, ரொம்ப கவலையா இருக்கு. என்னப்பா செய்யறது? நம்மளும் எவ்வளவோ வைத்தியம் பண்ணியே பார்த்தாச்சு, இன்னும் சரியாகவே மாட்டேங்குது. எங்க அண்ணன் கூட இல்லாம எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. நான் தனியா இருக்கு. ஏனே அப்படி சொல்ற? நாங்க 2 பேரும் இல்லையா உனக்கு தங்கச்சிங்கன்னு? இல்லம்மா, நீங்க எனக்கு இருக்கீங்க. ஆனா நமக்கெல்லாம் தகப்பை மாதிரி இருந்தார்ல, அதாம ரொம்ப வருத்தமா இருக்கு. நல்லது கெட்டதுலாம் அவர் சொல்லுவாரு. குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருப்பாரு. அவர் தான் எல்லாத்தையும் பார்ப்பாரு. நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்ப எல்லா பாரமும் நம்ம மேல விழுந்த மாதிரி இருக்கு. ஏதோ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
அவர் இல்லாதது எனக்கே எனக்கே ஏதோ போன மாதிரி தான் இருக்குது. நானே அரை உசுராதே கிடக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் தானே பார்த்து பார்த்து செய்கிறேன். நீ எதுக்கு அப்படி சொல்கிற? அவர் செய்ய வேண்டியதை அத்தனையும் நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். இல்ல அண்ணி, நீங்க எப்பயுமே எனக்கு அம்மா மாதிரி தான். நீங்க எல்லாமே எனக்கு செஞ்சிருவீங்க. ஆனா இருந்தாலும் அன்னைக்காக போய் மாதிரி எனக்கு எப்பயுமே எவ்வளவு பாசமா இருப்பாரு. இப்ப அவர் இப்படி கிடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு அண்ணி. அதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எனக்காக எல்லாமே செய்வீங்க. அம்மா மாதிரி எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தான் செஞ்சீங்க. இப்ப வரைக்கும் நீங்க தான் செய்றீங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அண்ணன் இல்லாதது ஏனோ மாறியா இருக்கு. அண்ணன் இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிறது மனசுக்கு வேதனையா இருக்கு அண்ணி. சரிப்பா, கவலைப்படாத. அப்புறம் என்ன செய்கிறது? அண்ணனுக்கு சரி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த பயல்களும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் அண்ணனுக்கு சரியாயிரும். அண்ணன் இதை சரியாகி வந்துடும். அந்த நம்பிக்கை இருக்குது. பிள்ளைங்களும் ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி பார்ப்போம் என்னன்னு. ஏன் நீ பிள்ளைங்களாம் கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. நல்ல நேரத்தோடு கூப்பிட்டு போனா தானே? ஆமாம் நச்சியா, இரு கேட்போம். பிள்ளைங்க கிளம்பிடுச்சா என்னன்னு கேட்போம். ஆமாம் நீ நல்ல நேரத்தோட நம்ம கூப்பிட்டு போனால் தானே உண்டு. அதுக்கு தான் சொல்கிறோம். நல்ல நேரத்தோட கூப்பிட்டு போவோம். பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னு தெரியல. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா? சரிம்மா, நீ வேணா போய் பார்த்துட்டு வா. சரிங்க நீ. டீ எதுவும் குடிக்கிறீங்களாப்பா நீங்கள்? ஏன்ப்பா நீங்கள் குடிக்கிறீங்களா டீ எதுவும் போட சொல்லட்டா? சரிங்க நீ. இருங்க, எல்லாத்துக்கும் டீ சொல்லிட்டு வரேன். அண்ணி இருங்க, நான் போகிறேன். நான் போய் இதை சொல்லிட்டு வரேன் எல்லாத்துட்டையும். சரிம்மா. நாச்சி அப்படியே பார்த்துட்டு வா. அப்படி பிள்ளைங்க நல்ல நேரத்தோட போனால் தானே உண்டு. என்னன்னு பார்த்துட்டு வா. சரிங்க நீ. ஏன் நீ விருந்துக்கு வர கூப்பிடணும் பிள்ளைங்க எல்லாத்தையும்? எப்ப என்ன நீ செய்யறது? இப்போ ஏன்னாப்பா தாச்சி நீ சண்டை போடுவாள். ஏதாவது அவள் என்ன செய்ய போறா? ஒன்றும் செய்யவும் மாட்டா. நீ என்ன செய்ய போற? சண்டை போடுவான்னு எதுவும் செய்யாமே அண்ணி இருக்க முடியும். சரியா, நீங்களும் அந்த உங்க தோத்து எல்லாத்தையும் சொல்லுங்க. சொன்னாதே நானும் ஒரு நாள் செஞ்சு போட முடியும்ல பிள்ளைங்களுக்கு. நீங்க செய்வீங்களா நீங்க? ஆமாப்பா, இங்கே செய்யணும்ல. பிள்ளைங்க 3 பிள்ளைங்களையுமே கூப்பிட்டு செய்யணும். இது மறு வீடு தானே, ஒரு நாள் கூப்பிட்டு செய்யணும். அப்படின்னா நானும் இங்கேயே செஞ்சிருவேன். நீங்க செய்யும் சேர்ந்து செஞ்சிருவோம். சரிங்களா நீ? அதுவும் சரிதான். நீ இந்த வீட்டுக்குள்ள தானே செஞ்சிருவோம். அது சேர்ந்து கூட செஞ்சிருவோம். ஆமாத்த, என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சொன்னாதானே நாங்களும் ஆளுக்கு ஒரு நாள் செய்ய முடியும். இது என்னத்த உங்க வேலை தோதுவை பார்த்துட்டு ஒரு நாள் ஆளுக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. அவ்வளவு வேலை முடிஞ்சுச்சு. கஜேந்திரன், நீ என்னைக்கு ஃப்ரீயா இருப்ப? நான் இப்போதைக்கு ஃப்ரீயா இல்லைப்பா, அதனால இப்போதைக்கு செய்ய முடியாது. இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகட்டும். சரி, அப்பனா நான் இந்த 2-3 நாளுக்குள்ள ஒரு நாள் செஞ்சிருவா கஜேந்திரா. சரி நீங்க செய்யுங்க. சரிப்பா, அப்ப நீங்களே பார்த்து சொல்லுங்க. சொன்னா நாங்க செஞ்சுக்கிடுவோம். சரிங்க, இன்னைக்கு சாயங்காலம் நான் என்னன்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு சொல்றேன். சரிப்பா. என்ன செய்யா, எவ்வளவு நேரம் கிளம்பிட்டு இருக்கா பாரு. டைம் வேற ஆச்சு. நான் வெளில வேற போகணும். ஒருவேளை வேணும்னே பண்றாரு நம்ம பேசணும்னு சொல்லிட்டு. கூப்பிடவே மாட்டேன். நீ என்ன வந்தாலும் நான் கூப்பிடவே மாட்டேன். நான் வேலையை கூட அப்புறம் பண்ணிக்கிறேன். நான் கூப்பிடவே மாட்டேன். உனிய கோவமா தான் வருது. எவ்வளவு நேரம் கழிச்சு கிளம்புறா பாரு. 1 மணி நேரம் ஆச்சு உள்ள போய். கூப்பிடுவோமா? வேணாம், வரட்டும். எவ்வளவு நேரம் தான் ஆக்குறான்னு பார்ப்போம். இப்போதைக்கு வெளில வரப்பட்ட போல. இவ்வளோ என்ன அழகா இருக்கா. கண்ட்ரோல். கையிலே இல்ல வாங்க பாட்டி, திறந்தா இருக்கு. வாங்க பாட்டி. வரேன்ப்பா. என்ன கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு பாட்டி. என் கையில் அழகு செல்லக்குட்டி எவ்வளோ அழகா இருக்கா. ஏமா ஒரு மாதிரியா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நல்லா தான் இருக்கேன். என் தங்க பேத்திக்கு சிரிப்பு தான் பேரழகு. அவள் சிரிக்காம இருக்கா. அப்போ நான் கேட்க தானே செய்வேன் என்னாச்சுன்னு. அந்த பையதே மூஞ்சிய ஊருன்னு எப்போ பார்த்தாலும் வச்சுக்கிட்டு இருப்பியா? நீ அப்படி இல்லை இல்லம்மா, அதனால தான் சொன்னேன். சிரிச்சு சந்தோஷமா இரு, சரியா? பாட்டி என்னடா, நான் உண்மையை தானே சொன்னேன். எப்போ பாரு மூஞ்சி ஊருன்னு தானே வச்சுக்கிட்டு இருப்ப. இப்போ எப்படி இருக்கா என் கையல்மா? எப்படி இருக்கேன் பாட்டி? எனக்கு என்னடி தங்கப்பில, நீ பேரழகியா இருக்க. பேட்டியை கொடுத்ததுக்காக என்னைய டேமேஜ் பண்ணியாச்சு. அட போடா. என்ன தெய்வான நீங்க வந்து நின்னுக்கிட்ட? என்ன கையில ராஜா கிளம்பிட்டீங்களா என்ன? கிளம்பியாச்சு பாட்டி. என் கையல்மா எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்கம்மா. இவங்க வந்து குஞ்சியாச்சா? கையல்மா வாமா கீழே வேமா வாங்க 2 பேரும். எங்க கீழே போறோம். சரிங்க பாட்டி. வா தெய்வான வா. அர்ஜுன் ஆனந்தி கிளம்பிட்டாங்கன்னு பாப்போம். வா போய். சரிக்கா.
என்ன சரி பா கிளம்பலாம். கண்ணு பாரு முட்டை கண்ணு அடிப்பட்டா மயங்கிடணும். என்ன கண்ணு பார்க்கவே முடியல. கண்ணை பார்த்தா என்னமோ பண்ணுது. இதுக்கு மேலே கண்ட்ரோலாக இருக்க முடியாது. கிளம்பிட வேண்டியதான். என்ன ஒன்றும் இல்லை. வா கிளம்பும். போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வரேன் பாட்டி. சரிம்மா, சரி பார்த்து போயிட்டு வாங்க. இளவரசி, முதல்ல நீங்கள் அர்ஜுனி ஆனந்தியும் கூட்டிகிட்டு கிளம்புங்க. அதுக்கப்புறம் இவங்களை அனுப்பிச்சி விட்டுக்கலாம். சரிங்கம்மா. அப்பா அம்மா சித்தி பாட்டி எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க. கையல்மா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நல்லா தான் இருக்கேன். இந்த முகத்தை நல்லா வச்சாதான் என்ன எல்லாருமே கேட்குறாங்க. என்னதான் செய்யவோ தெரியல, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கையல்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாமா. 2 பேரும் சொல்லிட்டு கிளம்புங்க, வாங்க போலாம். போயிட்டு வரேன் பாட்டி. அத்தை மாமா எல்லாரும் போயிட்டு வரோம். சரிப்பா சரி போயிட்டு வாங்க. சரிப்பா. பாட்டி போயிட்டு வரேன் பாட்டி. அப்பா அம்மா சித்தி எல்லாருக்கும் போயிட்டு வரேன். கையல்மா இங்கே வாமா அம்மாட்ட. தங்கமே அழுகாதடம்மா. கையல்மா அழுகாதம்மா. கையில் அம்மடி அழுகாதடம்மா. எப்பயுமே உன்னை நாங்கள் பார்க்க வருவோம், எதுக்கும் அழுகாது. அழுகி அழுகாதம்மா. கையல்மா அழுகாதம்மா. இங்கே தானே இருக்குது, பக்கத்தில் தானே இருக்குது வீடு. எதுக்கு அழுகிற? அழுகாத. பாட்டி எல்லாருமே உன் கூட தானே இருக்கோம். ஒன்றும் இல்லை, சரியா? அழுகாத எதுக்கும். சரிங்க பாட்டி, போயிட்டு வரேன் பாட்டி. சரிம்மா, சரி போயிட்டு வா. இங்கே தானே இருக்குது வீடு, அப்பப்போ உன்னை வந்து பார்த்துக்குறோம். என்னம்மா, சரி பார்த்துடி, சரியா? போயிட்டு வாங்க. இது என்னங்கடா இது, வெளிநாட்டை கூட்டிட்டு போற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. நான் இங்க இருக்க 2 வீடு 3 வீடு தள்ளி தானே கூட்டு போறேன். ஏமா தங்கச்சிங்களா, நீங்க எதுக்குமா அழுதுட்டு இருக்கீங்க? 3 பேரும் அழுகாதீங்க அத்தை, அழுகாதீங்க. இங்க இருக்க வீட்டுக்கு தானே கூட்டு போறோம். நீங்க நம்ம வீடு தானே, இங்கனுக்குள்ள தானே இருக்கு. எதுக்கு போட்டு அழுதுட்டு இருக்கீங்க? டேய் ராஜா. சொல்லுங்க தாத்தா. டேய் என்னடா நீங்க வியர்க்க பார்த்துட்டு இருக்க? அவ அழுதுட்டு நிக்கிறா, அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. அவ அழுதுக்கு இந்நேரம் உன் கண்ணு வந்து ரத்த கண்ணீரே வந்துருக்குமே. என்ன அமைதியா நிக்கிறியே, என்ன இது சண்டையோ? தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா. உங்க வீட்டுல இருந்து வழி அனுப்பிச்சுடுவாங்க, அழுக தானே செய்வாங்க, அதனால அமைதியா நிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி எது எப்படியோ என் வீட்டையை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா பார்ப்போம் போ. தாத்தா நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க தாத்தா, கிளம்புறோன்னு. அப்ப வேணா நான் கூப்பிடுறேன். டேய் என்னடா புதுசை வைக்கோலாம் போடுற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்க கூப்பிடுங்க தாத்தா, அதுக்கப்புறம் பாருங்க என்ன செய்றீங்க. நீ கூப்பிட்டா என்ன செய்வியா? என்னடா செய்வ? ஏய் எல்லாரும் இருக்காங்களா? ஐயோ தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, சமாதானப்படுத்துவேன்னு சொன்னேன் தாத்தா. நான் கூட பையன்தே போயிட்டேன்டா தாத்தா. சரி விட்டுறா. சரி அழுகாத கையல்மா, வா. இங்க இருக்க வீடு தானம்மா, அழுகாத, வா கிளம்புவோம். ஆமாம்மா, நல்ல நேரம் முடியதுக்குள்ளே கிளம்பணும்ல. சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் எல்லாத்துக்கும். டேய் நீ என்னடா எம்ஜி பத்தி நிக்கிறாங்க, பாத்து எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்றா. அத்தை மாமா பாட்டி எல்லாருக்கும் போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் எல்லாருக்கும். சரிம்மா சரி போயிட்டு வாங்க. அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போங்க. என்னப்பா ராஜா கையல் 2 பேரும் சேர்ந்து வாங்க. ஆமாப்பா வாங்க. ஆமாப்பா ராஜா, இங்கே வந்துட்டு போங்க, அங்கேயே இருக்காதீங்க. எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? இப்ப அதெல்லாம் நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். நானும் வந்திருப்பேன். யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நல்லா இருப்பா கையில். நல்லா பார்த்துக்கிடுவேன். அழுகிறதை முதல்ல நிப்பாட்டுங்க எல்லாரும். சரிப்பா. சரி எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். பாப்பா ராஜா கையில் வாங்க போவோம். மாமா வாங்க போவோம். அப்பா அம்மா வெளியிலே நிக்கிறாங்க. சரி கிளம்புவோம் வாங்க. காலேஜுக்கு டைம் ஆச்சு. பழனி என்னை டீ கொண்டு வரேன்னு சொன்னாங்க. டீயை குடிச்சு கிளம்ப வேண்டியதான். ஆமா பால்கனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி போய் பார்ப்போம் என்ன பண்றேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி கேட்போம். என்ன ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை சொல்லிட்டு திரும்பிட்டா? ஓய் நீ தாண்டி, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஓய் கையல், உன்கிட்ட தானே பேசுறேன். அங்கே திரும்பிட்டா? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஏன் அழுதுட்டு நிற்கிற? நான் அழுகலாம் இல்லை, சும்மா தான் நிற்கிறேன். பார்த்து தான் வந்தேன். போய் சொல்லியிருக்கோம். நான் அழுகலை, உங்களுக்கு என்ன? நீங்க திமிரா பேசுறதுலாம் வச்சுக்காத, பல்லு தட்டிடுவேன் பட்டுக்க. சொல்லு என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் அழுகலை. என்கிட்ட தான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன பெரிய அக்கறை மேலே?
ம் ஓ பேச மாட்டேன்னு சொன்னா உங்க இஷ்டத்துக்கு இருப்பீங்க அப்படிதானே? அப்படி இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால தான் சொன்னேன். சரி அதை விட எது கழிற? ம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ டென்ஷன் ஆகாத, சொல்லு மரியாதையா. ஏன் அழுகிற? ம் அங்கேருந்து வந்ததால் அழுகிறியா இல்லை என் மேலே எது கோவமா உனக்கு? எனக்கு யார் மேலே எந்த கோவமும் இல்லை. நான் அழுகலாம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இல்லையே, சொல்லிட்டு போ. எதுக்கு அழுத அது முதல்ல சொல்லு. நான் தான் அழுகலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? என்னை விடுங்க, நான் ட்ரெஸ் மாற்றணும். போ. என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னீங்க, என்னவா இப்போ? ஆமாண்டி பேச மாட்டேன், ரெடி பண்ணுவ. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், என்னை விடுங்க, நான் போகிறேன். அதான் போ சொல்லிட்டேன்ல அவனை. அம்மா என்ன போன்னு சொல்கிறீங்க, அப்புறம் போனால் கீழே தள்ளி விட்றீங்க. என்னை விடுங்க ஃபஸ்ட்டு. சரி விடுறேன், எதுக்கு அழுதுன்னு சொல்லு, விடுறேன். நான் ஒன்றும் அழுகலை. நான் அழுத உங்களுக்கு என்ன? போங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. திமிரா பேசாத, கோவம் எனக்கு பார்த்துக்க. கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அடிச்சுக்கோங்க, இப்போயே கூட அடிச்சுக்கோங்க. என்ன சரி அதை விடு. என்ன உனக்கு பிரச்சனை? ம் என்ன அங்கேருந்து வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறியா? ம் அங்கே நீ எப்போ வேணாலும் போய்க்கோ வச்சுக்கோ. ம் எப்போ கொண்டு போய் விடணும் சொல்ல, நான் விட்டுறேன். இங்கே இருக்க வீடு தானே. ம் அதுக்காக நீ ஏன் தனியாக போகணும்னு இல்லை, நான் கொண்டு போய் விடுறேன். ம் சரியா? அப்புறம் என்ன, என் மேலே அது கோவமா? நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா? ம் இன்னைக்கு ஃபுல்லாக கேட்கவே இல்லை என்கிட்ட, ஏன் பேசலைன்னு நேற்று வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஏன் கேட்கல? என்கிட்ட பேச சொல்லி நான் கேட்டுகிட்டே இருக்கணுமா? சரி நான் கேட்குறேன். பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி. சரி வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாமா? ம் நான் வரல. ம் பழி வாங்குறீங்களோ? நான் 4 நாளாக பேசல அப்படின்றனால மேடம் இப்போ வரலன்றீங்க அப்படி தானே? அதுக்கெல்லாம் இல்லை. சரி வேறு என்ன? ம் அதெல்லாம் முடியாது. இப்போ நம்ம வெளியில் போகிறோம். ம் நீ என்ன காரணம் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் வெளியில் போகிறோம், சரியா? ம் என்னமோ 2-3 நாளாக என்கிட்ட பேசவே இல்லை, இன்னைக்கு திடீர்னு வந்து பேசுகிறீங்க, வெளியில் போகலான்னு சொல்கிறீங்க. என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் மனசில் அப்படி என்னதான் இருக்குது? என்னை பிடிக்காம போயிடுச்சோ கல்யாண நாள்? இங்கே பாரு, டென்ஷன் ஆகுற மாதிரி பேசாத. உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? பைத்தியக்காரியா நீ? ம் உன்னை பிடிக்காம எப்படி போகும்? உன் மேலே ஏதாவது கோவம் இருக்கும் வைக்கும், அதனால என்னால் பேசாமல் இருந்திருப்பேன். அதுக்காக உன்னை பிடிக்காம போயிடுச்சுன்னு அர்த்தமா? ம் என் உயிர் நீ, அப்புறம் எப்படி உனக்கு பிடிக்காம போகும்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சண்டை போட்டாலும், என் மேலே தப்பு இருந்தாலும் இல்லாட்டியும் அன்னைக்கு நைட்டே வந்து என்கிட்ட பேசுவீங்க. ஆனால் கல்யாணம் ஆகி அன்னைக்கு என்ன சண்டைன்னு எனக்கு தெரியல, எதுக்கு கோச்சிக்கிட்டீங்கன்னே தெரியல. ஆனால் என்கிட்ட 4 நாளாக பேசவே இல்லை. அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என் மேலே கோவம் இருந்தால் திட்டிருக்கலாம், அடிச்சிருக்கலாம், இல்லை அன்னைக்கு நைட்டே என்கிட்ட பேசியிருக்கலாம். அன்னைக்கு நைட்டு நான் வந்து பேசியும் நீங்கள் பேசவே இல்லை, ரூமுக்கும் வரல. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரிம்மா அழுகாத. சரி சாரி. ம் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சரியா? ம் சரி அழுகாத, கஷ்டமாக இருக்குல்ல? நான் அப்படி தான் அழுவேன், என்ன பண்ணுவீங்க? ம் சரி, எனக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடு, பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறேன். ம் சரியா? அப்போ யாருக்கு ஸ்டாப் பண்ணுவியா? நீ ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கேன், எனக்கு என்னெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ கொடு, நான் வாங்கிக்கிறேன். ம் ஒன்றும் தேவையில்ல, போங்க. ம், ம். சரி வெளியே போகலாம். ம் இன்னைக்கு என்னன்னாலும் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, வாங்கிக்கிறேன். சாரி, இனிமேல் பண்ண மாட்டேன். இனிமேல் என் மேலே ஏதாவது கோவமாக இருந்துச்சுன்னா என்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எங்கேயாவது போயிடுவேன், பார்த்துக்கோங்க. அப்பச்சேன்னு வச்சுக்கோ, எங்கே போவீங்க நீ விட்டு? ம் பைத்தியக்காரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? சரி இனிமேல் உன் மேலே ஏதாவது கோவம் இருந்தாலும் நான் உன்கிட்ட பேசாமலாம் இருக்க மாட்டேன், சரியா? ம் அப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு, என்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? நீங்கள் பேசலன்னு எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா? நான் எவ்வளோ அழுதேன் தெரியுமா? அச்சோ அழுதீங்களா? கஷ்டப்பட்டீங்களா? ம் சரி இன்னைக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், சரியா? ம் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். அம்மு ஐ லவ் யூ ஸோ மச் பாப்பா. ஐ லவ் யூ.
லவ் யூ ஸோ மச். சரி உள்ள போலாமா? ம் சரி வா போலாம். நான் வரமாட்டேன். ஏம்மா? என்னை தூக்கிட்டு போங்க, அப்பதான் நான் வருவேன். சரிடா நான் தூக்கிட்டு போறேன் வா. நெடுங்கால பந்தம் நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே. என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. சரி மெதுவா தூக்கிட்டு போங்க. வேணும்னு கீழே விட்டுட்டு இருக்கீங்கன்னு. சரி சரி பிடிச்சிக்கோ பிடிக்குமா? ம்